அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய காணொளி ருத்ராட்சம், சிவனுடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய சக்தியால் இயக்கப்படுகிறது. அந்த சக்தியை பிராணசக்தி, காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலில் சொல்கிறாங்க. இது ஆரா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்தியை உணர்ந்தவர்கள் இதனை பயன்படுத்தி தங்களுடைய தெய்வீக நிலைக்கு உயர்த்தி கொண்டவர்கள்தான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தபசிகள். இன்னும் இந்த உலகத்தில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இப்படிப்பட்ட சக்திகளை, காஸ்மிக் எனர்ஜி சக்திகளை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை உன்னதமான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்கள். அதற்குரிய மிகப்பெரிய ஊடகம் ருத்ராட்சம். அந்த யோகிகளுடைய உடம்பில் இருந்து வெளிப்படும் ஒளி அவர்கள் அணிந்திருக்கும் பொருட்களிலும் தங்கியிருக்கும். அவற்றில் மிகப்பெரியது ருத்ராட்சம் தான். இது ஒரு சாதாரண விதை அல்ல, அது சிவபெருமானுடைய பரிசு. புராணங்களில் கூறப்படுறது என்னன்னா, ஒரு நாள் சிவபெருமான் ஆனந்த தியானத்தில் இருந்து கண்களை திறந்தார். அந்த கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்தன. அங்கிருந்து முளைத்து வந்த மரமே ருத்ராட்ச மரம். அதனால்தான் அதனை ருத்ர ஏட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனின் கண்ணீர் என்கிறோம். இந்த ஒரு துளி கண்ணீர் உலகத்தின் கருணைக்காக மாற்றமடைந்தது. அது ஆன்மீக வீரியத்தை, தைரியத்தை, அமைதியை தந்தது. பழைய சித்தர்கள் சொல்கிறார்கள், சிவனின் கண்ணீர் விழுந்த இடம் ஒரு தபோ பூமி. அங்கு ஒரு மரம் முளைத்தால் அது தெய்வீக மரம். அந்த மரத்திலிருந்து விழும் ருத்ராட்ச விதைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ள ஆற்றல் துளிகள். அவற்றை எடுத்து சுத்தமான தியானத்துடன் அணிந்தால் உடலிலும் மனதிலும் அற்புத மாற்றங்கள் நிகழும். இதனால்தான் சித்த புருஷர்கள் எல்லோருமே, ஆன்மீகவாதிகள் எல்லாருமே ருத்ராட்சம் கைகளிலும் கழுத்துகளிலும் இன்னும் அவருடைய உடம்பெல்லாம் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்கிறார்கள். பழமையான தாந்திரிகங்கள், ஆகமங்கள், யோக சாஸ்திரங்கள் அனைத்தும் இதனை பற்றி பேசியிருக்கிறது. திருமூலர் சொன்னார், ருத்ராட்சம் அணிந்தவனுக்கு நெருப்பு, தீ கூட தீங்கு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, நெருப்பு கூட அவனை தொடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏனெனில் அது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் களத்தை உருவாக்கக்கூடியது. இது நம்மை தீய ஆற்றல்களில் இருந்து பாதுகாக்கும். இது நம்முடைய மனதை அமைதியாக்கும். இது நம்முடைய மூளையினுடைய அலைகளை சமப்படுத்தும். ஒரு ருத்ராட்சம் அணிந்தவர் எப்பொழுதும் ஒரு தெய்வீக அதிர்வில் இருப்பார். அவரின் அருகில் நின்றால் கூட அந்த அதிர்வை நம்மால் உணர முடியும். இது யோகிகளின் கவசம். இது சித்தர்களின் ரகசியம். இது சிவபெருமானின் அருளின் வெளிப்பாடு. இன்று நாம் இதனை ஆபரணம் என்று அணிகிறோம். ஆனால் உண்மையில் இது ஒரு அணியும் தியானம், ஒரு உயிருள்ள மந்திரம். ஒரு ருத்ராட்சம் தான் தம்மை வெளிப்படுத்தி கொள்ள இந்த உலகத்தில் அக உலகிற்கு கொண்டு சென்று விடுகிறது. அதனால்தான் சைவ மரபில், தியானத்தில், யோகத்தில் ருத்ராட்சம் ஒரு கட்டாய புனித பொருளாக பார்க்கப்படுகிறது. இதனை அணிவது உடல் அலங்காரத்திற்காக அல்ல, அணிவது ஆன்ம சக்தி விழிப்புக்காக. இந்த சக்தியின் வழி, அந்த அனுபவத்தின் பாதையை நம்மால் உணர விரும்பினால் இந்த வீடியோ முழுதும் கவனமாக பாருங்கள். இப்போது நாம் பார்க்க போவது ருத்ராட்சத்தின் மறைக்கப்பட்ட பெருமைகளும், ஆன்மீக விளக்கங்களும், அறிவியல் அர்த்தங்களும் மற்றும் தியான பயன்பாடுகளையும் பார்க்க இருக்கிறோம். ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீரிலிருந்து தோன்றிய புனித முத்து என பாவிக்கப்படுகிறது. ருத்ர என்றால் சிவன், அக்ஷா என்றால் கண்ணீர். சிவனுடைய கண்ணீர் எனப்படும் ருத்ராட்சம். ருத்ராட்சம் அணிவதால் ஆன்மீக சக்திகள் அதிகரிக்கும். அதன் அதிர்வு அலைகள் மன அமைதியை அளிக்கும். கோபம், அச்சம், மன அழுத்தம் குறைகிறது. ருத்ராட்சம் அணிவது உடல் சக்தியையும் உயிர் சக்தியையும் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிராணனும் உயிர் சக்தியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய பிராண வாயுவானது
நம்முள் அபரீதமாக பரவி இருந்தால் நம்ம உடல் நலம், மனநலம், பணநலம் அனைத்தும் சீராக இருக்கும். மூளை அலைகளின் சமநிலைப்படுத்தி கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ருத்ராட்சத்தின் மின்காந்த புலன் இதய துடிப்பை சீராக்கும். இது ஒரு இயற்கை ஆன்மீக உதிரி, சக்தியை உறிஞ்சும் குணம் உடையது. யோகிகள், சித்தர்கள் இதனை எப்போதும் அணிந்திருந்தனர். தியானத்தின் மனம் விரைவாக ஒருமைக்கு உதவுகிறது. பாவங்கள் நிவர்த்தியாகி ஆன்ம சுத்தி ஏற்படும். உடல் நோய்களை தடுக்கவும் குணப்படுத்தவும் உதவுகிறது. குருதி அழுத்தம் சமநிலைப்படுத்தப்படுகிறது. இதய நோயாளிகளுக்கு இதன் அதிர்வு நல்ல தாக்கத்தை தரும். மூளையின் இடது வலது பகுதி சமநிலை அடைகிறது. ருத்ராட்சம் அணிந்தவர் எங்கு சென்றாலும் ஒரு சக்தி வளையத்துள் இருப்பார். தீய ஆற்றல்கள் அணிந்தவரை அணுக முடிவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போகிறது. இது ஆன்மீக கதிர்வீச்சு வடிகட்டி போல் செயல்படும். ருத்ராட்சம் ஒவ்வொரு முகத்திலும் தனிப்பட்ட சக்தியை கொண்டு வருகிறது. ஒருமுக ருத்ராட்சம் என்பது சிவனுடைய சக்தி. 2 முக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வர சக்தி. 3 முக ருத்ராட்சம் அக்னியின் சக்தி. 4 முக ருத்ராட்சம் பிரம்மாவின் அறிவு சக்தி. 5 முக ருத்ராட்சம் பஞ்சபூத சமநிலை. 6 முக ருத்ராட்சம் கார்த்திகேய என்று சொல்லக்கூடிய முருகபெருமானின் சக்தி. 7 முக ருத்ராட்சம் மகாலட்சுமி சக்தி, செல்வம் அளிக்கக்கூடியது. 8 முக ருத்ராட்சம் விநாயகருடைய சக்தி, தடைகளை நீக்கும். 9 முக ருத்ராட்சம் துர்க்கையினுடைய சக்தி, தைரியம் தரக்கூடியது. 10 முக ருத்ராட்சம் விஷ்ணு சக்தி, பாதுகாப்பளிக்கும். 11 முக ருத்ராட்சம் ஏகாதச ருத்ரசக்தி, தபோபலத்தை அதிகரிக்கும். 12 முக ருத்ராட்சம் சூரிய சக்தி, ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஒவ்வொரு முக ருத்ராட்சத்தையும் ஜபமாலையாக பயன்படுத்தலாம். ஓம் நமச்சிவாய என ஜபிக்கும் போது அதன் அதிர்வுகள் அதிகரிக்கும். ருத்ராட்சம் அணியும் போது நம்பிக்கையுடன் அணிய வேண்டும். இதனை தாமிரம் அல்லது வெள்ளி நூலில் கட்டுவது மிகவும் சிறப்பு. சுத்தமான கம்பள நூலில் இதை அணியலாம். இதனுடைய வைப்ரேஷன் அதிகமாகும். தினமும் இதை கையில் பிடித்து ஜபித்தால் மனதில் அமைதி நிலை பெறும். இது உங்கள் ஆற்றல் மையத்தின் சக்கரங்களை திறக்கக்கூடியதாக இருக்கிறது. ருத்ராட்சம் ஆன்மீக உச்சநிலையை அடைய வழிகாட்டும். பரம யோகிகள் இதனை உயிரின் காவல் கவசம் என்று அழைக்கிறார்கள். இதனை தலையில் அணிந்தால் குரு சக்தி திறக்கும். இதயத்தில் அணிந்தால் பிரேமா சக்தி பெருகும். இடது கையில் அணிந்தால் தியான சக்தி பெருகும். வலது கையில் அணிந்தால் செயல் சக்தி பெருகும். இதனை பரிசுத்த மனதுடன் அணிய வேண்டும். அப்பொழுதுதான் அது செயல்படும். ருத்ராட்சம் பாவம் என்ற கருத்தை எரித்துவிடும். இதனை அணிந்தவன் எப்போதும் சிவனின் அருள்வாட்டத்தில் இருப்பான். ருத்ராட்சம் என்பது ஒரு முத்து அல்ல, அது சிவனின் உயிர் ஒளியாகும். எனவே இந்த ருத்ராட்சத்தை அணிந்தால் நம்முடைய உடலில் ஒவ்வொரு அணுவும் ஒரு தியான மண்டலமாக மாறும். இது வெறும் ஆன்மீக பொருள் இல்லை, இது ஒரு உயிருள்ள ஆற்றல் மண்டலம். அணிந்தவரின் சிந்தனையை உயர்த்தி அவரை நெறிப்படுத்தி நன்மை ஆன்ம சுத்தியை நோக்கி அழைத்துச் செல்கிறது. நாம் தினமும் அனுபவிக்கும் கோபம், பயம், சோர்வு, மனக்குழப்பம் இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் மனதின் அதிர்வு சமநிலை குலைதல் தான். ருத்ராட்சம் அதனை சமநிலைப்படுத்தக்கூடிய இயற்கையான கருவி. இது நம் உயிரின் பிராணசக்தியை சீராக பாய்ச்சும். நம் சிந்தனையின் தெளிவை தரும். நம் உணர்வின் அமைதியை விதைக்கும். யோகிகளும் சித்தர்களும் இதை தங்கள் தியானத்தின் ரகசியமாக வைத்தார்கள். அவர்கள் சொன்னது, மன அமைதி வேண்டும் என்றால் ஜபம் செய்யுங்கள். ஆனால் அதற்கு உயிர் துணையாக இருப்பது ருத்ராட்சம். இது ஜபமாலையாக இருந்தாலும், கழுத்தில் அணிந்தாலும், கையில் இருந்தாலும் இது நம்மை சிவனின் அதிர்வோடு இணைக்கிறது. நீங்கள் ருத்ராட்சம் அணிவது ஒரு நாளில் ஒரு முறை நினைவாக இருக்கட்டும். இது சிவனின் கண்ணீர், இதில் என் புனிதம் தங்கியிருக்கிறது. அப்படி சிந்திக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் சிறிது சிறிதாக ஒளியால் நிரப்பப்படும். இதுவே தியானம், இதுவே வழிபாடு, இதுவே வாழ்க்கை ஒரு தபஷாக மாறும் நொடியாகும். சிவபெருமான் எங்கும் இருக்கிறார். ஆனால் அவரின் கண்ணீர் வடிவில் உள்ள இந்த ருத்ராட்சம் நம் உடலில் தாங்கும்போது அவர் நம்முள் இருப்பதை உணர முடியும். இதன் ஒவ்வொரு முகமும் ஒரு சக்தி கதவாகும். இது திறக்கப்படுவது பக்தியால், நம்பிக்கையால், தியானத்தால். இந்த உலகம் எவ்வளவு மாறினாலும் ருத்ராட்சம் என்றால் அதே புனிதம், அதே அதிர்வு, அதே அருள் தன்மை. எல்லா உயிர்களும் ஓர் நாள் இதன் அருளால் சாந்தியை அடையட்டும்.
எல்லா இதயங்களும் சிவனின் ஒளி எரியட்டும். எல்லா உயிர்களும் ஓம் நமச்சிவாய என ஒலிக்கட்டும். ருத்ராட்சம் அணிந்த ஒவ்வொருவரும் சிவபெருமானின் அருள் எனும் துணையாகட்டும். இதுவே நம் வாழ்வின் பூரணத்தையானம். இதுவே நம் ஆன்மீக புனிதம். ஓம் நமச்சிவாயா. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச்சனை முடி தாமரையோனே. ஓம் நமச்சிவாய.